படத்தோட பெரிய ப்ளஸ்னா வில்லனை சொல்லலாம். ராஜு பாய் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வில்லத்தனம் செம்ம ஃபீல். வில்லனை நான் அவ்வளோ ரசித்தேன். நான் இது வரைக்கும் ஹீரோலாம் தாண்டி நம்ம ஒரு வில்லனை ரசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் செம்மையாக இருந்தது. அந்த ஸ்டைலிஷ் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரில் ஒரு ஃபைட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதை தாண்டி நம்ம எஸ்கே சார் அதையும் பீட் பண்ணி அடித்து நகர்த்தினது வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே பயங்கரமாக வரும். வேற அதுதான் நான் தான் சொல்றேன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எஸ்கே சாரோட இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரோட இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்களே. அப்போ வந்து நம்ம எஸ்கே சாரோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஃபோன் அப்படி ரெடியாக அப்படி வச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன். ஆனால் கேர்ள்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துட்டு லவ் யூன்னு கத்துறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அவரோட ஆக்ஷன்ஸ். பிளாக்கு ஸ்டைலிஷு, நம்ம அந்த யாஷ்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஸ்டைலிஷ் கலந்த ஒரு வில்லத்தனம் இதில் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வேற லெவல் வில்லன். வில்லன் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம்.